இங்கே என்ன பண்ணுறாங்க, ரவுடீஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி அழகியோட அம்மாவை தேடி போகிறாங்க. அப்போ வந்து அழகியோட அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து இருக்கா, இவளை வந்து தூக்குனா அழகியோட அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை தூக்குறாங்க. தூக்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கரெக்டாக சூர்யாவையும் மகா எல்லாருமே வந்து அங்கே அடைச்சி வச்சுருக்காங்களே அந்த டின்னில், அந்த இடத்துல தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து இங்கே கோட்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் அடித்து போட்டுட்டு எப்படியாவது வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சூர்யாவோட டின்னு வந்து நகரத்தை பார்த்து கோடீஸ்வரி ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா சூர்யா மாப்பிள்ளை நீங்களா அப்படின்றாங்க. மகாவும் ஐஸ்வர்யாவும் இந்த மாதிரி உள்ளே அடைச்சிட்டாங்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க கோடீஸ்வரி. உடனே அவங்களே ஓப்பன் பண்ணி அவங்களையும் காப்பாற்றுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து போகும்போது கரெக்டாக வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க ரவுடிஸ் எல்லாருமே வந்து இவங்க அடிக்க, அதே மாதிரி எல்லா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லா உறுப்பினர்களும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. எல்லா ரவுடிஸையும் அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராங்க. அந்த ரவுடிஸ் கூட்டிகிட்டு வந்த அந்த லேடி வராங்க. அவங்க வந்து உண்மையை சொல்லி இந்த குழந்தையோட அம்மா யார் அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சொல்ல போறியா பெல்லையா அப்படின்னு கடகம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து திட்டுறாரு. ஒரு ரவுடி வந்து அப்புறம் வந்து அவங்க வந்து நான் உண்மையை சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகி ஏன் பொண்ணு தாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்கள் பொண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அழகியோட அம்மாவை தேடி நாங்கள் போனோம், அவங்க வேற ஒருத்தவங்க கொடுத்தாங்களே, நீங்கள் உங்களோட பொண்ணுன்றாங்க. இல்லைங்க, என்னோட பொண்ணு தான் அழகி. நான் நடிக்கிறதுக்காக வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அழகியை வந்து அவங்க குழந்தையா நான் கொடுத்துட்டேன். உண்மை இது தாங்க. நான் என் குழந்தைய ஆசிரமத்தில் வந்து விட்டுட்டேன். அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தை வந்து அவங்கக்கிட்ட போயிடுச்சு. இது தாங்க உண்மை. என்னோட குழந்தை தான் அழகி, என்னோட சொந்த குழந்தைங்க அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அழகியோட அப்பா இவர் தாங்க அழகியோட அப்பா அப்படின்னு அந்த ரவுடியை காட்டுறாங்க. அவர் வந்து என் பொண்ணையே இவ்வளோ நாள் ஏன் கிட்ட மறைச்சி வச்சிருக்கேன், உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் என்னங்க பண்ணுவேன், உங்களுக்கு குழந்தையே பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது, வறுமை வேறு, குழந்தைய வளர்க்கவும் என்னால் முடியல, அதனால தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் சேர்த்துட்டேன். அந்த ஆசிரமத்துலேருந்து தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு. அப்போது அவங்களுக்கும் வந்து வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த குழந்தை பிறக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யாவும் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து சூர்யா வந்து நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு. அழகி வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை கேட்டு எல்லாருமே நம்ம அதிர்ச்சி ஆகிட்டோம். அழகிக்கும் நம்மளுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணல. ஆமாம், அன்றைக்கி தான் எனக்கு விஷயம் தெரியும், இந்த மாதிரி அழகி வந்து அப்பாவோட குழந்தைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜலட்சுமி அவங்கள தாங்கிக்க முடியல. நீ என்ன சொல்கிற? ஆமாம், அதெல்லாம் உண்மை இல்லைடா, அதெல்லாம் உண்மை இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த டைமில் வந்து அப்பா கிட்ட கேட்டோன்னே அப்பா சொன்னார், ஆமாம் எனக்கு ஒன்றுமே புரியலடா, எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி தவறான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து விலகிட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறா, பணம் கேட்குறா. அப்புறம் தான் பணம் அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த குழந்தை ஏற்றுக்க சொல்கிறா. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நான் மாட்டிப்பேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, அதனால தான் தவறான முடிவுக்கு போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாரு. உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா இவ்வளோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்குள்ளே போகக்கூடாதுப்பா சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டாரு அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவும் எந்த உண்மையும் வெளியே சொல்லாமல் இருக்காரு. இந்த சூழ்நிலை சரி வேறு வழி கிடையாது, என் அப்பா மாட்டிக்காமல் இருக்கணும்னா நான் வந்து இந்த பழியை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் தான் இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு பழியை ஏற்றுக்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, அப்பா தான் தப்பு செஞ்சாரா அப்படின்னோடனே அப்பாவும் இப்போ தப்பு செய்யலைன்னு வெளிச்சமாயிடுச்சுமா. ஏன்னா வந்து அப்பாவுக்கும் வந்து அந்த பொண்ணுக்கும் பிறந்த குழந்தை இந்த குழந்தை கிடையாது, இப்போதான் சொந்த அப்பா அம்மான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். உண்மையிலேயே அழகியோட அப்பா சொந்த அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க தான் நான் வந்தேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து மிரட்டுறாங்க அப்பாவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், உண்மையிலேயே வந்து நான் அப்பாவோட குழந்தை தான் இந்த பொண்ணு நினச்சி தான் இவ்வளோ நாள் இருந்தேன். எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரியும், இப்போ தான் வெளிச்சமாக இருக்குது. வேணும்னே அப்பா கிட்டே பணம் பறிக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா அதிர்ச்சியும் அப்படியே பார்க்குறாங்க. அப்போது இவ்வளோ நாள் குடும்பத்தை காப்பாற்று தான், மானத்தை காப்பாற்று தான் என் பேரை வந்து இவ்வளவும் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தாத்தா வந்து என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாரு. ஆயிரம் தான் இருந்தாலும் என் புருஷன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காரு, இதுக்கப்புறம் நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ராஜலட்சுமி நிற்கிறாங்க. சரி எல்லா விஷயத்தையும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னோட இனிமேட்டாவது உங்கள் குழந்தைய ஏற்றுக்கிட்டு ஒழுங்காக வாழ பாருங்கள், இந்த மாதிரி வந்து குழந்தைய வந்து விட்டுட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னோட அழகை பிரிஞ்சு போடுறது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. அடுத்து வந்து சூர்யா கிட்ட மகா சொல்கிறாங்க, சாரிங்க நீங்கள் இந்த விஷயத்துக்காக தான் இதெல்லாம் மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் உங்கள் மேலே கோவப்பட்டேன்னொன்னே மகா வந்து அப்படியே வந்து சூர்யாவை கட்டிக்கிறாங்க. சூர்யாவும் கட்டிக்கிறாரு. இவங்க 2 பேரும் இனிமேட்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ஆசைப்படுறாங்க. இது ஒரு முடியுது.